எல்லோருக்கும் வணக்கம். 2025ல் ஃபர்ஸ்ட் ரெசிபி வீடியோ இது. டிசம்பர் வந்தாலே கிறிஸ்மஸ், கேக், ஜான்வரி வந்தாலே பொங்கல். பொங்கல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் எப்படியுமே செய்யணும். நான் 2005ல் ஃபஸ்ட்டு ரெசிபியாகவே ஸ்வீட், காரம் ரெண்டுமே சேர்த்து இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேரிங் சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். அம்மா அப்பா மட்டும் ஊரில் இருப்பாங்க, பசங்க வெளிநாடுகளில் படிப்பாங்க, இல்லைன்னா வெளிநாடுகளில் இருக்கிற பசங்களுக்குமே குக்கிங்லாம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். 3 பேர் 4 பேர் 2 பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாட்டு இருக்கும். நம்ம பொங்கல்னாலே நம்ம ட்ரெடிஷ்னல் பொங்கல் கண்டிப்பாக நம்ம செய்யணும். செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ட்ரெடிஷ்னலாக எங்கே போனாலுமே நம்ம விட்டு கொடுக்காமல் நம்ம 2 பேர் தானே இருக்கேன், எனக்கு என்ன சமைக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சமாக செய்து நம்ம வருஷத்தில் ஒரு நாள் செய்கிறது வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செய்து அந்த ட்ரெடிஷனை நம்ம விடாமல் அப்படி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இது செய்கிறது இந்த மெத்தடில் நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் 30 மினிட்ஸ்லலாம் செய்து முடிக்கலாம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கணும், 1/2 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கணும். நான் இதே கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுங்க, 4 பேருக்கு தாராளமாட்டு போதும். ஜீரக சம்பா அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம கழுகுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அதை கழுக வைக்கலாம். தண்ணியே இல்லாத ஒரு குக்கரில் 1/2 கப்பு அந்த சிறுபருப்பை போட்டு இதை வாசம் வர வறுத்தா போதும். கலர் மாறிடக்கூடாது. அது நல்லா வாசம் வர வறுத்த உடனே இந்த தண்ணியில் ஆல்ரெடி நமக்கு ஜீரக சம்பா அரிசி கிடக்கிறதுலே இதையும் போட்டு நல்லா இதை கழுகிட்டு வந்துடலாம். ஊற வைக்கணும் அப்படிலாம் வேண்டாம். நம்ம இதை உடனே போட்டு நம்ம அதை கழுகிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்தால் போதும். இதை நம்ம திரும்ப சமைக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்புக்கு 5 கப்பு தண்ணி நம்ம விடணும். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பருப்புக்கு 1 கப்பு தண்ணி, அந்த கணக்குக்கு 5 கப்பு தண்ணி இதில் விடணும். விட்டுட்டு நம்ம அந்த அரிசி பருப்பு 2மே போடலாம். எதுக்கு 5 கப்பு தண்ணி விடுறோன்னா பொங்கல் ரொம்ப குலைவாக இருக்கணும். அதனால் இதில் உப்பு எதுவுமே போடாமல் தான் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம ஸ்வீட் பொங்கலுக்கும் இதில் தான் எடுப்போம். 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொங்கி வர மாதிரி பொங்கல் வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இப்போல்லாம் பவுடர் ஜாகரி நமக்கு கிடைக்குது. அதனால் ஈஸியாக இன்னுமே பொங்கல் நம்ம பண்ணிடலாம். பவுடர் ஜாகரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கேஷ்யூநட், கிஸ்மிஸ், ஏலக்காய் பொடி. இது ஸ்வீட் பொங்கல் செய்கிறதுக்கு, சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு. இது வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி குட்டி குட்டியாக வெட்டினது 1 டீஸ்பூன், கேஷ்யூநட் நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம், கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இதை நல்லா நம்ம மசிச்சு விடணும். அப்போ தான் அந்த பொங்கல் ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். நல்லா இதை மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா இதை அப்புறம் நம்ம சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே செய்யறதுக்கு இதை பாதி பாதியாட்டு நம்ம பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். கேஷ்யூநட் போட்டு இது கொஞ்சம் ப்ரௌன் கலராட்டு வந்த உடனே கிஸ்மிஸையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வந்தோடனே பாதி அளவு இந்த பொங்கலை அதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை பொடிச்சதையும் போட்டுடலாம். ஏலக்காவும் போட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும். ஏன்னா ஸ்வீட்டாக பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் உப்பு போட்டாச்சுன்னா அந்த ஸ்வீட் பேலன்ஸ்டாக நல்லா நமக்கு இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுக்கு போயிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மிளகு ஃபஸ்ட்டு போடலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே கேஷ்யூநட்டையும் போட்டுட்டு இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும்போது ஜீரகமும் போட்டுட்டு இது கொஞ்சம் பொரியும் போது குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சியையும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த மிளகு, இஞ்சி எல்லாமே நமக்கு சாப்பிடக்கு ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுட்டு இதில் காயம் போடுவாங்க. ஆனால் எனக்கு காயம் வெண்பொங்கலில் போட்டால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் காயத்தை போட மாட்டேன். நம்ம மிளகு, ஜீரகம், இஞ்சி எல்லாமே நமக்கு இதுக்கு டைஜஷனுக்கு ஓகேயாக தான் இருக்கும். உப்பு நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா வெண்பொங்கல்னு சொல்கிறதுனால உப்பு நமக்கு நல்லாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா 2 பொங்கலுமே ரெடி ஆயிரும். வெண்பொங்கலும் ரெடி, சக்கரை பொங்கலும் ரெடி.
சர்க்கரை பொங்கல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்க்கரையை வந்து தண்ணியில் போட்டு அதை காய்ச்சி வடிகட்டி அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறது வழக்கம். இது வந்து இன்னுமே ஈஸியான மெத்தட். குக்கர்லேயே பொங்கி அந்த வரும்போதே நம்ம வந்து பொங்கல் வேணால் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இன்னும் குக்கர்லேயே வந்து இந்த மஞ்சள்லாம் கெட்டி கூட நிறைய பேர் செய்வாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வேணும்னா செய்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பேர் அம்மா அப்பா மட்டும் இருக்கிறவங்க, இல்லைனா பசங்க வெளியே இருக்கிறவங்க, 3 பேர் வீட்டில் அம்மா அப்பா சின்ன குழந்த அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லைனா ஒரு பேர் மட்டும் இருப்பாங்க. இதை மாதிரி செய்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட கொடுக்கலாம். ஆஃபீஸில் வெளிநாடுகள்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வந்து இதை மாதிரி செய்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஏன்னா லீவெல்லாம் இருக்காது பொங்கலுக்கெலாம், நீங்கள் குயிக்காக நீங்கள் இதை செய்துட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் நம்ம ட்ரெடிஷனாக எங்கே போனாலும் விடாமல் இதை மாதிரி ட்ரெடிஷ்னல் டேஸு இதை மாதிரி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் செய்து நம்ம பொங்கல்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு நம்ம இருக்கலாம். இந்த வருஷமும் எப்போவுமே நம்ம அடுத்த வருஷங்களுமே ஹாப்பியாகிட்டு நம்ம ட்ரெடிஷனும் எல்லாமே நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண கடவுளுடைய பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கட்டும். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.